ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூங்காத வேறு எங்கும் கூஜா நெற்றி இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா சிஞ்சிச்சா ஜிஞ்சிச்சா இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய, அதாவது திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் நேற்று நடந்துச்சு. அங்கே ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ரொம்ப வேல்யூபிள். ஒரு லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அப்படின்றத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு ஜிஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இது வந்து இளைஞரணி மாநாடு இல்லை, திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணி மாநாடு. அப்போ அந்த இளைஞரணி தலைவரை வந்து நம்ம வந்து முதல்ல வெல்கம் பண்ணணும்ல. வாங்க வெல்கம் பண்ணிட்டு வந்துடும். இந்தியாவின் இரும்பு இளைஞர் அண்ணன் இளந்தலைவர் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இளந்தலைவர் இளந்தலைவர் என்னது இந்தியாவின் இரும்பு மனிதரா? ஆமாய்யா, ஆமாம், உண்மையாலுமே சின்ன ஒரு இந்தியாவின் இரும்பு மனிதர் தான். எவ்வளோ அடித்தாலும் தாக்குறாரையா. நம்மளும் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா சைடும் அடித்தா என்ன தான் பண்ணுறது மனுஷன் பாவம். தாங்கி தானே ஆகணும். அதான் நான் ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் வாட்டிக்கு செவனேன்னு படத்தில் நடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தேன். என்ன கொண்டாந்து இந்த அரசியலுக்குள்ளே நுழைச்சி விட்டு ஏன் என் உசுரை போட்டு எடுக்கிறீங்க அப்படின்றது தான் இப்போ சின்னவரோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த ப்ரெஷர் அவரோட தலையில் தான் இருக்குது. அப்பா கூட போய் கேட்டு கிடையாது. ஏன்னா அவர் வயசாகிடுச்சு. இனிமேலாம் வந்து ரொம்ப ஆக்டிவெலாம் இருக்க முடியாது. அப்போ பையன் தான் இன்றைக்கி பிரதானம். அவர் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் ஆல்மோஸ்ட்டு. ஸோ அப்படின்னும் போது அவர் தான் இனி இறங்கி செயல்பட்டாகணும். இனி அவரை வந்து இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டு போகணும். மிகப்பெரிய பொறுப்பு கையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த இளைஞர் சப்போர்ட்டு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ அந்த இளைஞர்களை எப்படா நம்ம பக்கம் கொண்டு வருது அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய டார்ச்சர் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு பிரச்சாரமோ இல்லை ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒன்று இந்த இடத்துல தளபதி வர்றான்னு சொன்னால் போதும், நைட்டே பாய் தலைகாணி எல்லாத்தையும் போட்டு இடம் பிடிச்சி பசங்க ஒட்டு மொத்தமாக வந்து உட்காந்து சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இங்கே இவங்க இளைஞரணி மாநாடுன்னு வச்சாச்சு. அப்போ இந்த மாநாட்டுக்கு இளைஞர்கள் வரணுமே. எப்படி? வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க. இப்படிதான் இந்த இளைஞர்கள் எல்லாம் இவங்க வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் பஸ்ஸு. எது? காலேஜ் பஸ்ஸு. இந்த பசங்களாம் யார் தெரியுமா? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜு, பக்கத்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் தங்கி படிக்கக்கூடிய பசங்களை எல்லாத்தையும் வம்படியாக கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த இளைஞரணி மாநாட்டுக்கு. ஏன்னா கூட்டம் காமிக்கணுமே. ஏன்னா இவங்களுடைய டார்கெட் வந்து 1,30,000 பேர் இந்த மாநாட்டுக்கு வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ மிக பிரம்மாண்டமான இந்த மாநாடு 1,30,000 பேருக்கான சேர்லேருந்து எல்லாத்தையும் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதில் வந்து கூட்டம் வரணும்ல. ஸோ அப்போ இந்த மாநாடு உண்மையாலுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சா இல்லையானு நமக்கு தெரியணும்ல. வாங்க அதையும் பார்த்துருவோம். அமைச்சர் எங்களது அன்புக்குரிய அண்ணன் ஏவா வேலு அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து, பாடிய பாடலை பாராட்டி இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஜோயல் அவர்கள் ரூபாய் 10,000 அன்பளிப்பாக தந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, பிரம்மாண்டமான மாநாடு. அம்புட்டும் காலிச்சாரியா. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. இந்த முப்பெரும் விழான்னு ஒன்று நடத்துனாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதில் மூக்கு அடிபட்டு தான் வந்து கரூரில் வந்து ஏதாவது சம்பவம் செய்யணும்னு சொல்லி காண்டை ஏதோ செஞ்சு விட்டாங்க. அது நல்லாவே நமக்கு தெரியும். அந்த முப்பெரும் விழாவில் 30,000 பேர் கூட கலந்துக்கல. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸர் வச்சு 1,50,000 பேர் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கதையாக அளந்து விட்டாங்க. அது கடைசியில் நம்ம பசங்க எல்லாம் வெச்சுருவாரிசெல்லாம் சேர்ந்து ஏன்டா இந்த ஈனப்பழப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளோ காசு கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்றது எடுத்து புட்டு வச்சோன்னே மானம் கெட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல,
இந்த திருட்டு திராவிடத்தை எத்தனை வாட்டி நம்ம கழுவி ஊற்றினாலும் சரி, எத்தனை வாட்டி உரிச்சு உப்புக்கண்டம் போட்டாலும் சரி, எப்படி இவங்களால வந்து சகிச்சுட்டு திருப்பி திருப்பி இதே வேலையை செய்ய முடியுது அப்படின்றத எனக்கு புரியவே இல்லை. இந்த மாநாட்டுக்கு மட்டும் எவ்வளோ தெரியுமா இவங்க செலவு பண்ணியிருக்காங்க? ஏன்னா திமுக மாநாடுனாவே அங்கே வந்து செலவு பண்ணாமல் அவங்களால ஆட்களை கூட்டே வர முடியாது. அவங்க வர்றதுலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆரத்திலாம் எடுப்பாங்கள்ல, இந்த ஆரத்தி எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இவங்க காசு செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல, அதை வந்து பார்க்கணும்ல. பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்க லேடிஸ்க்கெல்லாம் பணப்பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு காசு, இவங்களை கூட்டு வரத்துக்கு காசு, அதுக்கப்புறமா இவங்க வந்து போகிறதுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா, பிரியாணி, குவாட்ரு, அப்புறம் மஞ்சப்பையில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்டு, நொறுக்கு தீனி, ஜூஸு, இது எல்லாம் இவ்வளவும் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த ஒரு நபருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை கூட்டு வரதுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 மினிமம் செலவு பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ 1,30,000 பேர் கூப்பிட்டு வரணும்னா அப்போ இவங்க எவ்வளோ செலவு பண்ணுற ஐடியாவில் இருந்திருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பார்த்துங்க. அப்போ இந்த காசெல்லாம் யாருது? எவன் அப்போ மட்டும் காசு? இதை வந்து திமுக விழாவாக இல்லாமல் இதை வந்து ஒரு அரசு விழாவை மாற்றிடுறாங்க. இப்போ திமுக எது நடத்தினாலும் அது அரசு விழாவை மாற்றிட்டா அந்த காசு எங்கேருந்து வரும் பார்த்திங்கன்னா அரசு கஜானாலேருந்து தான் வரும். இந்த அரசு கஜானாலேருந்து காசு எங்கேருந்து வருது? நம்ம கொடுக்குற வரி பணம், ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, இந்த மாதிரி எல்லா காசும் சேர்ந்து போய் தான் இந்த கஜானாவில் உட்காருது. அதை எடுத்து இவங்க அரசு விழான்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியை பலப்படுத்திக்கிறதுக்கும் பெருசாக வந்து வெளியில் காமிச்சிக்கிறதுக்கும் வேலையை பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. சரி, இவ்வளோ செலவு பண்ணி இந்த மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாநாட்டுக்கு வர இளைஞர்கள் அட்லீஸ்ட் இந்த மாநாட்டில் உட்காந்து அவங்க பேசுகிறதையாவது பார்க்குறாங்களா இல்லை கேட்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள், மறந்துடாதீங்க. பாருங்க எவ்வளோ அழகா மிக்சிங் போட்டுட்டு இருக்காப்புல பார்த்தீங்களா? பசங்களும் சரி ஆம்பளைங்க இந்த மாநாட்டுக்கு போகிறதுக்கு முக்கிய காரணமே, அதாவது திமுகவோட மாநாட்டுக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? முதல்ல காசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாட்டரும் கோழி பிரியாணி காசு. கோழி பிரியாணி கிடையாது, இப்போல்லாம் மட்டன் பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா போட்டு காசு, நம்ம காசு தானே, அதனால் மட்டன் பிரியாணி. இந்த மாநாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 11,000 கிலோ மட்டன், 11,000 கிலோ மட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ ஆடை பிடிச்சிருப்பாங்க, எங்கே இருந்தெல்லாம் வாங்கினாங்கன்னு தெரியல, அவ்வளோ ஆடு எடுத்திருக்காங்க. சீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணியாக எல்லாருக்கும் 1 கிலோ பிரியாணி, அதுக்கப்புறம் 150 கிராம் 200 கிராம் மட்டன் வந்து தனியாக கொடுக்குற மாதிரி பார்சல் பண்ணி கொடுக்குற மாதிரி அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க. இதை வேற பெருமை பீத்தலாக பரதேசி நாங்க ட்விட்டரில் உட்காந்துட்டு பார்த்தியா எங்கள் தொண்டர்களை நாங்கள் எப்படி கவனித்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் ட்விட்டரில் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க பரதேசி கோயிலுக்கு. ஏண்டா அம்புட்டு காசு நம்ம காசுன்றது கொஞ்சம் கூட இடம் உங்களுக்குலாம் உரைக்கல, சோத்தைத்தான் திங்கிறீங்களா பிய திங்கிறீங்களான்னு நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது அந்த மாதிரி ட்வீட் போடுற அந்த பரதேசி கோயிலில் பார்க்கும்போது. சரி, இவ்வளோ ஏற்பாடு பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணியும் கடைசியில் ஏன்னா அந்த பிரியாணிக்கு போய் அடிச்சுக்கிறீங்க நீங்கள்? பிரியாணி செய்கிற இடத்துல தடுப்புகளை தாண்டி குதித்து அண்டாவோட பிரியாணியை சூறையாடிட்டாங்க. நெய், சமைக்காத கறி, இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரங்க கூட்டத்தை கலைச்சாங்க. இதை வீடியோ எடுத்த தொண்டர்கள் யாரும் வெளியில் எங்கேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு திமுக தரப்பு உத்தரவிட்டிருக்குது. என்ன சண்டை பார்த்தீங்களா? நீ பேச கட்டி போ, எனக்கு என்ன மயிரா போச்சு, எனக்கு பிரியாணி தான் ஏன் முக்கியம், பிரியாணி குவாட்ரு இதுதான் முக்கியம். இந்த திருட்டு கும்பலுடைய ஆதர்ச கொள்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் கொள்கை கோட்பாடு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருட்டு பிரியாணி எடுத்து திங்கிறது தான். இந்த மாதிரி ரீசெண்டாக கொடுத்தா கூட நாங்கள் அடித்து பிடிச்சி சண்டை போட்டு தாண்டா பிரியாணி எடுப்போம், அப்போ தாண்டா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஹை லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்லேயே தெரிகிற முட்டா பயல்களாக இருக்காங்க. அதாவது நம்ம திருட்டு திமுகவை வந்து கழுவி ஊற்றுறதா இருக்கலாம், அவங்களோட கொள்கை அப்புறம் கோட்பாடு அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது உறுப்பினர்களில் வந்து திட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா கழுவி ஊற்றுறதா இருக்கலாம். அது வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம செய்யலாம். ஆனால் இளைஞரணி தலைவரே சொல்லுவார் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா இளைஞர்கள் அதிகமா கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு.
அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். பார்த்தீங்களா, எல்லாம் அப்படியே ஆப்ட் ஆகுது. இந்த இளைஞரணி கூட்டம் தான் வந்து இந்த திருட்டு கும்பலை வந்து அடுத்து 2026 அரியணையில் ஏற்ற போதான். ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஆரோக்கியமாக வரணும்ப்பா. நீங்கள் இப்படி அடாவடி பண்ணிலாம் எவனையும் யாரையும் ஓட்டு போட வைக்க முடியாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இளைஞர்கள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அது தளபதி வேலை வச்சுருக்க பாசத்தினால. தளபதி வந்து காலங்காலமாக அவங்க வந்து திரையில் ரசித்து கொண்டாடி தான் வீட்டு பிள்ளையாக பார்க்குறனால இன்றைக்கி தளபதிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த இளைஞர்களை ஒழுங்காக வழி நடத்துனீங்களா? இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க? டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சு எல்லா பயிலையும் குடிகார பயிலாக்கி ஒருத்தனையும் வேலைக்கு போடாமல் ஊதாரி பயிலாக்கி வச்சுருக்க ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு கழகம்னா அது திருட்டு திராவிட கழகம் தான். இன்றைக்கி உண்மையாலுமே அதிக லெவலில் இளைஞர்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா இந்தியாவிலே சரி அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஒட்டுமொத்த இளைஞர்களையும் இன்றைக்கி அரசியல் மயப்படுத்தி இருக்கிற ஒரே தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது தளபதி அவர்கள் தான். இத்தனை கூட்டம் நடத்தியிருக்காரு, இத்தனை இடத்துல வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, 2 மாநாடு நடத்தியிருக்காரு. அவர் எந்த மாநாட்டிலையுமே யாரையுமே காசு கொடுத்தோ இல்லை வேறு எந்த விஷயமோ பண்ணி கூட்டு வரல. அங்கே வர்றவங்களுக்கு என்ன தேவை, தண்ணி வசதி, டாய்லெட் வசதி, அதற்கப்புறமா மருத்துவ வசதி, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளை வந்து தன்னுடைய சொந்த காசில் செலவு பண்ண தலைவர் எங்கே? எல்லா வரி பணத்தை எடுத்து இவங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்கு இப்படி வீணாக செலவு பண்ணுற இவங்க எங்கே? நமக்கு இருந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக, அதிமுக, வேறு ஆப்ஷன் கிடையாது. இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ ஆப்ஷன் இருக்குது. நமக்குன்னு ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி வந்திருக்கு. மிக வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் கிடச்சிருக்காரு. யாரை? 2 ஆளும் கட்சிகளை, ஒன்று வந்து பிஜேபி, இன்னொன்று வந்து டிஎம்கே. இது 2ஐயுமே எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை படுத்த ஒரு தலைவர் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு வாய்ப்பே கிடைக்காது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை, ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போட்டு அதை எப்படியாவது தடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் அதை மீறி நம்ம வந்து அந்த தடைகளை உடைத்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து தளபதி வந்து பிரச்சார காலத்துக்கு வர்றாரு. இப்போ ஈரோட்லேயும் 18ஆம் தேதி வந்து வரப்போகிறாரு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் அதை வந்து மிக சிறப்பாக செய்ய போகிறாரு. இனி அடுத்தடுத்து பிரச்சார கூட்டங்களும் வேறு சில அடுத்து நிகழ்வுகளும் கட்சிக்கான சின்னம் இது போன்ற நிறையா விஷயங்களை வந்து இனி அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து நம்மளை பெற்றவங்க இருக்காங்கல்ல அவங்கள்ட்டையும், நம்ம தாத்தா பாட்டிங்களாம் இருக்காங்கல்ல இவங்கள்ட்டையும் கொண்டு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகங்கள் எப்படி நம்மளை தருதலை ஆக்கி வச்சிருக்குன்றதை உணர்த்தி அதை திருத்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண வேண்டியது தான் உங்கள் வேலை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.